உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். யோ, உன்னை யார் யாரோட நாங்க போக சொன்னது? பின்ன போகாம வீட்டுக்குள்ள இருக்க சொல்றியா? நீ போனதுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தல்ல. அந்த ஜான்சி மேடம் நீதான் அந்த தவமணிய கொன்னன்னு சொல்றாங்க. என் பொம்மிய கொன்னவன என் கையால கொல்ல முடியலையேன்னு நானே வருத்தத்துல இருக்கேன். முன்னாண்டெல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது. நான் போய் தூங்குறேன். அக்கா, உன்னை கொன்னவங்கள ஒருத்தனை நீ கொன்னுட்டக்கா. இப்பதான் உன் மனசு சாந்தி அடைஞ்சிருக்கோன்னு எனக்கு தெரியும். இனி மத்தவங்க எல்லாம் யார் யாருன்னு நான் உனக்கு கண்டுபிடிச்சு சொல்றேன்க்கா. பொம்மி அக்காவை கொன்னவங்கள பாக்கி இருக்கிற 6 பேர்ல ஒருத்தர் வர பௌர்ணமி அன்னைக்கு சாவ போறாங்க. நாளைக்கு காலையில அந்த தவமணியோட ஆட்டம் க்ளோஸ். ஏன் பொம்மி, நீ நிஜமாவே ராணி கிட்ட பேசிட்டு இருக்கியா? அப்ப அந்த தவமணியை கொன்னதும் நீதானா? என்னால இவ சொல்றத நம்பவும் முடியல. ஆனா நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னால நம்பாம இருக்கவும் முடியல பொம்மி. இப்படியே வந்து நிப்ப? ஆமா, இம்மா நேரம் ஆகியும் தூங்காம என்னயா பண்ற? சரி, உண்மையை சொல்லு. நிஜமாவே உன்கிட்ட பொம்மி வந்து பேசுறாளா? இன்னுமாயா நீ என்ன நம்பல? பொம்மி அக்கா சொல்லாம எப்படியா எனக்கு பொம்மி அக்காவை கொன்னது 8 பேர்னு தெரியும்? அது மட்டுமா, அதுல 2 பேர் செத்துட்டானுங்க. இன்னும் 6 பேர் இருக்கிறானுங்க. அதுல ஒருத்தன் பௌர்ணமி அன்னைக்கு சாக போறான்னு பொம்மி அக்கா வந்து என்னாண்ட சொன்னதை தான் நான் உன்னாண்ட சொன்னையா? உண்மையாவே நான் அவனை கொல்லல. அதான் எனக்கே தெரியுமே. அப்ப அவனை கொளுத்துனது யாரு? வேற யாரையா? நம்ம பொம்மி அக்கா தான். சரி, உண்மையாவே நான் அஞ்சலி ஸ்வீட்ஸ்க்கு MD ஆகணும்னு பொம்மி ஆசைப்பட்டாளா? ஆமாயா. நான் ஏன் உன்னாண்ட போய் சொல்ல போறேன்? இரு வர. சரியா, நீ நம்புற மாதிரி நான் ஒன்னு சொல்றேன், நீ செய். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.